ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா போக்கோ M7 Pro அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட இந்த வட்டம் இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi Note 14 பாத்துறீங்களா? அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. அது Redmi, இது போக்கோ. பேக் சைடு டிசைன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு அல்ட்ராவைட் சென்சார் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. மீதிபடி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டிஸ்பிளே அண்ட் பிரேசிங் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த போக்கோ M7 Pro மொபைல் பத்தாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த மொபைல் பொறுத்த 3 வைப்ரண்டான கலர்ஸோட 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000க்கும் நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இந்த விஷயங்களும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போக்கோ M7 Pro 5G மொபைல் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்ன கான்செப்ட்ல இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க, இல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதான் போக்கோ M7 Pro 5G பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி போக்கோ M7 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண எல்லோ கலர் பாக்ஸ், அதுல யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், இமேஜ் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான் இந்த போக்கோ M7 Pro 5G. இந்த மொபைல் பொறுத்த பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6/120GB வேரியன்ட் ஒரு 15,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 17,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாப்போங்க. இங்க டிசைன் ஃபேக்டர் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த Redmi Note 14க்கும் அண்ட் உங்களுக்கு போக்கோ M7 Proக்கும் டோட்டலி டிஃபரெண்ட் பேக் சைடு டிசைனை பொறுத்தளவு. கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிங்க் கலர் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சைடு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும், இன்னொரு சைடுல ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பாட்டம்ல போக்கோ பிராண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். டிஸ்பிளே உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வால்யூம் ராக்கர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டூயல் ஸ்பீக்கர் டாப் அண்ட் பாட்டம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 3.4 மாடல் ஜாக் அண்ட் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிம் டூல் பார்க்கும்போது அட் டைம் டூயல் சிம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு போர்ட்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் அண்ட் வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் இந்த மொபைல எடுத்து வந்திருக்கானே சொல்லலாம். சோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு இந்த வருஷம் போக்கோ M7 Proல அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது டிஸ்பிளே. பார்க்கும்போது 6.67 இன்ச்ல OLED டிஸ்பிளே வித் 120Hz refresh rate with HDR 10+ 2100 nits பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் ஓட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு Full HD+ டிஸ்பிளேனே சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த போக்கோ M7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட், IP64 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR 4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 3.4 மாடல் ஜாக் வித் ஹை ரேஸ் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த போக்கோ M7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5110 amps பேட்டரி வித் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும்
ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்ல இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு சோனி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் வித் LYT 600 சீரிஸ் வந்திருக்காங்க. அடுத்து 2 MP மேக்ரோ தான். இங்க அல்ட்ரா வைட் கிடையாது. நோட் 14ல போட்டீங்கன்னா அல்ட்ரா வைட், இதுல அல்ட்ரா வைட் கிடையாது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அந்த போன்ல பார்த்த மாதிரி தான் UIயும் இதுலயே இருக்கு. ஓவரால் தட் இங்க நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த போன்ல டே லைட் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயும் எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங் நல்லா இருக்கு. சோனி சென்சார் இங்க நல்லாவே ஆப்டிமைஸோட எடுத்து வந்திருக்காங்க. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னு சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வந்திருக்கு. வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சில ஆப்ஜெக்ட் எரேஸ் இது மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். அது போக இங்க வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். EA சப்போர்ட் இருக்கிறனால ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்டெடியான ஃபுட்டேஜ் நம்மளால இந்த போன்ல எடுக்க முடியும்னே சொல்லிக்கலாம். இங்க 4K ஹையஸ்டா எடுக்க முடியாது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் தட் இந்த மொபைலோட கேமராவோட ஒரு சில சாம்பிள்ஸ் இதோட அட்டாச் பண்ற எப்படிக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட ப்ராசஸர் சோ இந்த வட்டம் மீடியாடெக்கோட 7025 அல்ட்ரா ஒரு 600 ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தர இந்த சிப்செட் இருக்குன்னே சொல்லலாம். அது போக டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சூப்பராகவே இருக்கு. ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ் ஆகட்டும் அதோட எஃபெக்டும் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஹைப்பர் ஓஎஸ்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ் நல்ல ஃப்ளூயன்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். சோ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த மொபைல்ல இன்பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M7 Pro 5G மொபைல் இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல செம்ம ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் ஒரு அக்ரீஸான பிரைசிங்கோடையும் இந்த போக்கோ M7 Pro எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல நம்மளுக்கு என்ன கேச்சிங்ஸ் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ் நிஜமாவே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 14 நோட் சீரிஸ் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த கான்செப்ட்ல தான் அந்த போக்கோ போன்ஸ் வரும். பட் ஆனா இந்த மட்டும் டிசைன் ஃபேக்டர் ஒரு வித்தியாசமா எடுத்து வந்தது கொஞ்சம் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மீதிபடி இந்த போனோட கான்செப்ட் உள்ளுக்குள்ள ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நோட் 14ல பார்த்த அதே ஸ்பெக்ஸ் தான். டிஸ்பிளேல இருந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் முதற்கொண்டு ஒரே தான் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த போன்ல 8 MP அல்ட்ரா வைட், இங்க அல்ட்ரா வைட் சென்சார் இங்க கிடையாது. இதுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர மீதிபடி உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18K நெருக்கி வந்துருந்துச்சு இதோட பேஸ் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் 15,000. அந்த அல்ட்ரா வைட் இல்லாதனால உங்களுக்கு ரேட் கம்மியா உங்களால இந்த போனை நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு அல்ட்ரா வைட் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு போன் வந்து நல்லா இருக்கணும், ஒரு அக்ரீஸான ஒரு பிரைசிங்ல வேணும், அது MI மொபைல் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போக்கோ M7 Pro ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு போன் உங்க கையில இருக்கும். சிப்செட்டும் ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைஸ் ஃப்ளூயன்டா இருக்கு. இந்த ஹைப்பர் ஓஎஸும் அருமையா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதுல நெகட்டிவ்னு பார்க்கும்போது சர்வீஸ் சென்டர் தான். சுத்தமா சர்வீஸ் சென்டர் எங்க ஊர்ல கிடையாது. அதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கா இல்லையா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா சர்வீஸ் சென்டர் ரொம்ப முக்கியம். அது இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு இந்த பிராண்டை பொறுத்தளவு. ஓவரால் இது மாதிரி ஒரு பாசிட்டிவாவும் இருக்கு, இது மாதிரி ஒரு நெகட்டிவாவும் இருக்கு. அது போக இந்த போன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எப்பயும் போல இங்க போக்கோ நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே நோட்டம் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த போக்கோ M7 Pro மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.